சேனக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சேனக்கிழங்கு ஃப்ரைக்கு ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புளி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். சேனக்கிழங்கு வெந்துருச்சு, அணைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். சேனக்கிழங்கு ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்கு தகுந்த மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் தனியாப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி ஒரு கரண்டி தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச சேனக்கிழங்கு எல்லாத்துலேயும் இந்த மசாலா போட்டார மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அப்படியே ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் வச்சுருக்கேன். ஹீட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வரிசையாக வச்சு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்கணும். எல்லா சேனக்கிழங்கையும் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சேனக்கிழங்கு ஸ்டவ் அணைச்சிட்டான். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.